Hi, welcome to Sivakasi Samayal Express channel. Title பார்த்திருப்பீங்க salads. Actually பார்த்தீங்கன்னா நான் வந்து dry roasted chicken அப்படினு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டுருந்தேன். அந்த ரெசிபில நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ஷூட் பண்ணி எனக்கு ஷூட் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து என்ன ரெசிபிஸ் நான் கொடுக்கட்டும் நீங்களே ஐடியா கொடுங்க அப்படினு சொல்லி நான் கேட்டிருந்தேன். எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்தது நிறைய பேர் வந்து எனக்கு இது பண்ணி காட்டுங்க அது பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரெசிபி வீடியோஸ் மட்டும்தான் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க. நிறைய ஐடியாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த இதில் வந்து கேட்டிருந்தது வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் ரெபேக்கா ஜோசப் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை யார் எழுதினாங்கன்னு. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நிறையா கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்ததுல வந்து நோ ஃபயர் குக்கிங் அண்ட் சாலட்ஸ் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணிட்டேன் நான். அவங்க நிறையா கேட்டிருந்ததுல 2 இது சூஸ் பண்ணி அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சாலட்ஸ் எல்லாமே நோ ஃபயர் குக்கிங். எதுவுமே நம்ம வந்து அடுப்பில் வச்சு இறக்கணுன்ற அவசியமே எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாமே வெரி வெரி ஹெல்த்தி சாலட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குக்கும்பர் சம்மர் சாலட். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். யூ ஹேவ் டு ப்ராமிஸ் மீ. ஓகேயா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி அந்த சாலட் எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் வந்து ஒரே ஒரு குக்கும்பர் தான் கட் பண்ணேன். நீங்கள் வந்து 2 கூட கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வெங்காயமும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இதை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இங்கே பிங்க் சால்ட், ராக் சால்ட் இருந்தது என்கிட்ட. இது மாதிரி இருக்குது. உங்ககிட்ட ரெகுலர் பிங்க் சால்ட்டோ இல்லை ரெகுலர் சால்ட் இருந்தால் அதே போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் அது ஒரு அந்த நீர்த்துக்கிட்டு வர ஆரம்பிக்கும். இது வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஹங்கர்ட் தயிர். நல்ல ஒரு 500 கிராம்ஸ் தயிரை வந்து நான் வந்து இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுருந்தேன் அன்னைக்கு. அந்த இது இந்த அளவுக்கு திக்காக ஆயிடுச்சு. சரியா? இந்த திக்னஸ் இருக்கிற கர்டில் வந்து இது வந்து 2 பல் பூண்டு தான். அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி இந்த கிரேட்டரில் திருவிக்கோங்க. இந்த கிரேட்டர் எங்கே வாங்கினேன்னு கேட்காதீங்க. இந்த கிரேட்டர் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு குட்டி கடையில் வாங்கினேன். நான் ஆன்லைனில் வாங்கலை. இதுக்கு லிங்க் கிடையாது. சரியா? இது வந்து அந்த கடையில் வாங்கினேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். சரியா? அது வந்து வாயில் வந்து நமக்கு கார்லிக் வந்து தட்டுப்படக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஹங் கர்டில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி நான் இந்த டீஸ்பூன் கணக்கில் வந்து எடுத்திருக்கேன். அன்றைக்கி 2 சாலட் பண்ணதுனால இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இதில் பெப்பர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் சால்ட் ஆட் பண்ணும். இது வந்து நான் பிளாக் பெப்பர் தான் போடுறேன் நான். இது பெப்பர் பவுடர் வச்சுருந்தீங்க உங்ககிட்டனா அது போட்டுக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது இந்த சாலட். ஸோ அதனால் இது வந்து இப்போது சால்ட் அகெயின் பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் அப்படி க்ரீமியாக வரணும். இது வந்து இப்போ திக்காக இருக்குல்ல, இது வந்து நல்லா பீட் பண்ண நல்லா க்ரீமியாக ஆயிரும் அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணணும். இதில் கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு நல்லெண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. அப்புறம் அது ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக போயிடும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலை ஒமிட் கூட பண்ணலாம். எண்ணெயே போடாமல் வச்சுக்கலாம். ஆனால் ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா ஆலிவ் ஆயில் மட்டும்தான் போடுங்க நீங்கள். இதிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் இந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூன், ஏன்னா என்னோடது கொஞ்சமாக இருக்குங்கிறதுனால நான் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுறேன் நான். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி நம்ம கொத்தமல்லி இலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிசர்ஸும் நான் கடையில் தான் வாங்கினேன். இதுக்கும் லிங்க் கிடையாது. நான் வாங்கின கடை வந்து MBKDT தங்கவேல் நாடார் கடை இன் சிவகாசி. சரியா? இது அங்கேருந்து வாங்கினது. இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். ஆனால் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மர் சாலட் ரெடி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சாலட். பன்னீர் சாலட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். ஆனால் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். கேப்சிகம் ஒரு 1/4 கேப்சிகம், அதே மாதிரி வெங்காயம், தக்காளியெல்லாம் ஹாஃப் அந்த அளவுக்கு. இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, சரியா? இதில் வந்து பன்னீர் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது அபவுட் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர், நிறையா கிடையாது. நீங்கள் 100 கிராம்ஸை விட கம்மியாக போடணுன்னா கூட ஒரு 70 கிராம்ஸ் 75 கிராம்ஸ் அந்த மாதிரி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. இது வந்து பிளாக் ஆலிவ்ஸ். பிளாக் ஆலிவ்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு இது. உங்ககிட்ட பிளாக் ஆலிவ்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த நம்ம வினிகர் இது இருக்குது இல்லையா, வினிகர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வினிகர் போட்டுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும், சரியா? இதில் சால்ட் நான் வந்து அகேன் பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அதே மாதிரி இதில் நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆனால் பிளாக் பெப்பர் பவுடர் மட்டுமே ஆட் பண்ணுங்கள், வேறு ஆட் பண்ணாதீங்க. சில்லி பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இதுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் தான் நல்லாயிருக்கும், சரியா? இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இந்த பவுலில் இருக்கிறது வந்து ஜீரகப்பொடி, சாதாரண ஜீரகப்பொடி தான். உங்ககிட்ட வந்து ரோஸ்டட் ஜீரகப்பொடி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நான் பப்ரிக்கா பவுடர் யூஸ் பண்ணுறேன். பப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா ரெகுலர் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்ரிக்கா பவுடர் வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, அதுக்காக தான் நான் பெப்ரிக்கா பவுடர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து இதுக்கு ஒரு சின்ன டிப்பு. நான் வந்து அன்றைக்கி ஒரு 3 லெமன் வாங்கினேன். அது வாங்கிட்டு வந்த போதே ரொம்ப ட்ரையான மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து எண்ட் ஆஃப் த இதில் வரும் நமக்கு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணேன். இதுக்கும் ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணுங்கள். வேறு ஆயில் வந்து இதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இதுக்கு வந்து ஆயில் இல்லாமையும் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு கண்டிப்பாக இதே ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவ் ஆயில் இந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து இந்த பன்னீரோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யம்மியான சூப்பரான ஒரு பன்னீர் சாலட் ரெடி. இந்த பன்னீர் சாலட் வந்து சும்மா எல்லாத்துக்குமே சும்மா பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னங்க ரா ஆனியன் சாலட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. அதாவது இப்படி இந்த சைடு இந்த லென்த் வைஸ் கட் பண்ணாமல் இந்த விட்த் வைஸ் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தின்னாகவும் உங்களுக்கு அந்த லுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். எவ்வளோ தூரம் என்னால் முடியுமோ அவ்வளோ தூரம் கேமராவை ஆங்கிள் வச்சு நான் காட்டியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக கட் பண்ணிங்களோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தினுடைய காரம் வந்து நம்ம சிலருக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைசஸ் இது பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை உதுத்தி விட்டுக்கோங்க. ஒத்த பீசஸாக இருக்கிற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து 2 வெங்காயம் எடுத்தேன் அன்னைக்கு. இந்த வெங்காய சாலட் வந்து எனக்கு 2 நாள் இருந்தது. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது வந்து வெறும் உப்பும் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. லெமன் ஜூஸ் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து பிங்க் சால்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ஸோ இந்த இது வந்து நீங்கள் அந்த நம்ம கை தான் நீட், கையில் வந்து கையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக இருக்கிற கையை வந்து யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து உதுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஸ்பூன் வச்சு நம்ம கிண்ட முடியாது, அதுக்காகத்தான் நான் கை யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இந்த கையை வந்து கையால் நல்லா இதை பெனஞ்சு விட்டுக்கோங்க. பெனஞ்சு உதுத்தி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அப்படியே நல்லா அப்படியே ஜூஸியாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. அந்த இது கிட்டத்தட்ட பிக்கிள்டு ஆனியன் மாதிரியே தான் இருந்தது. பிக்கிள்டு ஆனியன் வந்து நமக்கு வினிகர் போட்டிருந்தோம், அது போடாமல் இந்த சாலட் வந்து நீங்கள் இதை அப்படியே ரொம்ப ஏர்டைட் கண்டெய்னரில் போடாமல் ரெகுலர் சும்மா இந்த மாதிரி பவுல் போட்டு லேசாக தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் இந்த சாலட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ஜாய் திஸ் சாலட், ப்ளீஸ் ட்ரை திஸ் சாலட். ஓகே.
ஸோ கோல்ஸ்லாங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் சாலட். கேபேஜ் யூஸ் பண்ணி பண்ணுற சாலட். நான் ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிடும்போது அசந்தே போனேன். ரா கேபேஜ் எப்படிப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் துபாயில் தான் சாப்பிட்டேன். கேபேஜையும் கேரட்டையும் இந்த மாதிரி நைஸாக ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. ஷ்ரெட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் இந்த ரெண்டே மட்டும்தான். பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அகேன். இது போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் இன்னும் பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா தான் அது நீர்த்து வரும். இது அகேன் த சேம் ட்ரெஸ்ஸிங் தான். சேம் வேறு மாற்றமே கிடையாது. அதே ட்ரெஸ்ஸிங் தான். வெள்ளரிக்காய் இதுக்கு போட்ட அதே ட்ரெஸ்ஸிங் தான். இன்ஃபேக்ட் அதே வீடியோ தான். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லலை. அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல திருப்பி அதே வீடியோவை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஹங்கர்ட் கார்லிக்கு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேங்கியாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அது போக ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். எண்ணெயே ஊற்றாமல் இதை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நான் என்கிட்ட வந்து இந்த பவுலுக்கு வந்து நல்லா டைட் மூடி இருக்கும். ஸோ அதனால் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே நான் கோல்ஸ்லா சாலட் பண்ணும்போது அதே ட்ரெஸ்ஸிங் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கனாலும் 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் ஏன்னா இது தயிர் தானே, ஸோ அதனால் கெட்டு போகாது. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா 2 ஸ்பூன் வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்தையும் தெறிக்க விட்டேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு நான் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கோட் ஆகணும். அபவுட் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் நான் போட்டேன். இந்த இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுலேயும் சிக்கன் ரோஸ்ட், கிரில் ஃபிஷ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன். டூ ட்ரை திஸ் சாலட் அண்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. இதுக்கப்புறம் நம்மளோட ஏற்கனவே நம்ம பண்ண ரேடிஷ் சாலட் ஏற்கனவே நம்ம ஒரு ரெசிப்பியில் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நோ ஆயில் டயட் டே அந்த இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? இந்த முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா வந்துடும். சரியா? இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அதில் வந்து அப்படியே அந்த முள்ளங்கி வந்து ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, குடிச்சிருங்க. சரியா? கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ரேடிஷ் இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்னைக்கு துருவி வச்ச கேரட்டில் பாதி கேரட் தான் ஆட் பண்ணேன். ஆனால் இவ்வளோ இருந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும். நான் கேரட் வந்து முள்ளங்கி விட நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த தக்காளி பழம் வந்து ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு ஃபுல் தக்காளி பழம் நான் போட்டிருக்கேன். இந்த தக்காளி பழத்தை இந்த சாலட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு, அகெயின் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலையும், கருவேப்பிலை கிடையாது, பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இதுதான் இதுக்கு மெயின். இது காரம் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம பச்சை மிளகா தான் மெயின். பச்சை மிளகா நான் இந்த பாட்டிலில் லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் ஆகலை. ஸோ அதிலேருந்து ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். டீஸ்பூன் கூட கிடையாது, அதை விட கம்மின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா தான் இதுக்கு காரம், வேறு காரம் கிடையாது. சரியா? இந்த இது சாலட் நமக்கு ரெடி. இது வந்து உடனே சாப்பிட்றலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணுன்றது அவசியம் கிடையாது. ரொம்ப சூப்பரான ஆல் நோ ஆயில் சாலட் ரெசிபீஸ் உங்களுக்கு ரெடி. என்ஜாய். ஸோ ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதில் நீங்கள் ஆக்சுவலாக எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன். பிடிக்கலைன்னா கூட லைக் சிலருக்குலாம் வந்து கேபேஜ் எப்படி முழுசாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஓகேயா? எல்லாமே வெரி வெரி டேஸ்டி ரெசிபீஸ். அண்ட் இன்ஃபேக்ட் பசங்களுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, முள்ளங்கி சாலட் மட்டும் பசங்களுக்கு பிடிக்காது, மற்றபடி எல்லா சாலடுமே பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து அவங்களுக்கு எப்படி வச்சு கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுங்க. நீங்கள் இப்போ கோல்ஸ்லா, அதாவது கேபேஜ் சாலட் இருக்குது பார்த்தீங்களா, கோல்ஸ்லா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து கேபேஜ் வந்து ராவாக இருக்குதுன்னு அவங்க சத்தியமாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
குக்கும்பர் சாலட். குக்கும்பர் வந்து வெள்ளரிக்காய் வந்து நம்ம எல்லா விதமாகவும் ராய்த்தா மாதிரி பண்ணுவோம், சும்மா கட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. அதில் வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் நம்ம பண்ணுறது வந்து ஒரு சின்ன வேரியேஷன். அது வந்து நிஜமாக சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸிங் சந்தியா வந்து தனியாக அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து தனியாக சாப்பிட்டா ட்ரெஸ்ஸிங்கை அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்குமா உங்களோட அந்த ஹங்கர் ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து கோல்ஸ்லா அண்ட் வெள்ளரிக்காய் சாலட் ரெண்டு இதுக்குமே ஒரே ட்ரெஸ்ஸிங் தான் நான் யூஸ் பண்ணேன். சேம் ப்ரொசீஜர், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள். மேபி கோல்ஸ்லாக்கு வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோல்ஸ்லாக்கு வந்து மேயோனீஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் மேயோனீஸை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் வேற என்ன, பனீர் சாலட். நிஜமாக சொல்கிறேன், பனீர் வந்து ஆனால் ஃப்ரெஷ் பன்னீர் வாங்குங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கடையில் ஃப்ரெஷ் பன்னீர் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அது வாங்கி யூஸ் பண்ணேன். அமேசிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த சாலட் வந்து நான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து எனக்கு அன்றைக்கி எல்லாருக்குமே ஹெவி ஆயிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் டேக்கு வச்சுருந்தேன். அப்போ கூட இட் வாஸ் வெரி டேஸ்டி. அண்ட் அந்த ஆலிவ்ஸ், அந்த பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணுறது தான் அதில் ஹைலைட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெங்காய சாலட். அந்த நிஜமாக வந்து இது வந்து இது ஒரு ரெசிபியாக எப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹோட்டல்ஸில் போனோம்னா சாலட் கவுண்டரில் வந்து ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து வெறும் வெங்காயம் மட்டும் இருக்கும். அது வந்து நான் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது வந்து நான் சாப்பிட்டது வேற ஒரு ஹோட்டலில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ தான் நான் சாப்பிட்டு பார்த்ததுல வந்து அதில் வந்து இந்த மாதிரி வெறும் சால்ட்டும் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அதில் லெமன் டேஸ்ட்டே வரல. ஏன்னா லெமன் போட்டோம்னா இன்னும் நீர்த்துருக்கும் நமக்கு. இது நீர்க்கலை. இன்ஃபேக்ட் நான் அன்னைக்கு அந்த வீடியோக்கு நான் பண்ணது வந்து நிறைய குவான்டிட்டி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நான் வச்சு, ஸோ அந்த சாலட் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு, அது வந்து ஆக்சுவலாக ப்ரெட்டுக்கு நல்லா இருந்துச்சு, சப்பாத்திக்கு நல்லா இருந்தது. நாங்கள் மறுநாள் வந்து ரைஸ், பருப்பு, இன்னொரு காய் ஒன்று வச்சுருந்தோம், முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தேன். அந்த இதுக்கு சைடில் வந்து இதை இன்னொரு காயை வச்சு சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் முள்ளங்கி சாலட் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணது தான். இது வந்து கொஞ்சம் நோ ஃபயர் குக்கிங்காக இருக்கணுன்ற அந்த கான்செப்டுக்காகத்தான் நான் வந்து நோ ஃபயர், இன்ஃபேக்ட் நோ ஆயில் இருக்குது, ஒரு சில ட்ரெஸ்ஸிங்ஸில் இருக்கு இல்லையா, நோ ஃபயர் குக்கிங் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து முள்ளங்கி சாலட் சூஸ் பண்ணேன். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான்வெஜ் சாலட்டில் வந்து எக் சாலட் போட்டிருக்கலாம். எக் சாலட்னா எக் நான் குக் பண்ணணும். டூனா இருக்கு. டூனா வந்து இதில் டின்னில் கிடைக்கிற டூனா வந்து அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய சாலட் ரெசிபிஸ் இருக்குது. ஐம் திங்கிங் அபவுட் லாட் ஆஃப் சாலட் ரெசிபிஸ். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து ஒருத்தங்க வந்து ராய்த்தாஸ் மட்டும் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ராய்த்தா, அதே மாதிரி ஒருத்தங்க வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய சப்பாத்தி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சப்பாத்தி செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாதிரி நிறைய ஐடியாஸ் எழுதி வச்சுருக்கேன், குறித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஐடியாவும் நான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜூலை மாதம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஜூலை எவ்ரி மந்த் வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால கண்டிப்பாக அதுவுமே நான் போடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். அன்டில் தென் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். அண்ட் ப்ளீஸ் ட்ரை ஆல் தீஸ் சாலட் ரெசிபிஸ் அண்ட் பி ஹெல்த்தி. ஓகே.